அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை இழுபறியில் நீடித்து வரும் சூழ்நிலையில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதல், இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய பதிலடி என்பன மீண்டும் மிகப்பெரிய பதற்றத்தை மத்திய கிழக்கு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஈரான் பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய அளவில் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்ட போதிலும் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய சதி திட்டங்களை முறியடிப்பதற்கே இந்த தற்காப்பு நடவடிக்கையை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் ஈரான் தாக்குதல் நடத்திய போது கவுதி படைகள் ஹிஸ்புல்லா என மும்முனை தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டுள்ளமை மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியையும் பேரிடியாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த சம்பவத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது, அது சார்ந்து போர்க்களத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான பிந்தைய சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் அமெரிக்க போர் ஆரம்பித்த பின்னர் இரண்டு தரப்புக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் தற்போதைய ஈரான் தாக்குதலினால் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதுவரை பொறுமை காத்த ஈரான் மீண்டும் தன்னுடைய தாக்குதலுக்கு ட்ரூ ப்ராமிஸ் 5 என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். பல ஏவுகணை தாக்குதலில் ஈரான் தாக்குதல்களை பார்த்த நண்பர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஏவுகணைகளை அனுப்பும் பொழுதும் அந்த ஏவுகணைகளில் ஒரு எழுத்துக்களை அவர்கள் எழுதி ஒரு வாசகங்கள் அடங்கிய ஒரு பதிவு மூலமே வெளிப்படுத்துவார்கள். அந்த ஏவுகணை தாக்குதல் நோக்கம் என்ன, அது எதற்காக நடத்தப்படுகின்றது என்பது குறிப்பிடப்படும். இந்த ஏவுகணை தாக்குதலில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக வருத்தப்படுவீர்கள் என்ற வாசகம் சியோனிஸ்டுகளுக்கும் அமெரிக்கர்களுக்கும் குறிவைத்து எழுதப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பே முஜ்தபா கமேனியின் அறிவிப்பில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் முதுகில் குத்த முற்பட்டாலோ, ஈரானை பேச்சுவார்த்தை என்ற கேடயத்தை பயன்படுத்தி ஈரானை அழிப்பதற்கு யாரும் முற்பட்டாலோ, ஈரானினுடைய பதிலடி என்பது நினைத்து பார்க்க முடியாத பேரழிவுகளை ஏற்படுத்தும் என்பதை தெளிவுபடுத்திய நிலையில்தான் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் மிகப்பெரிய அளவில் வருத்தப்படுவீர்கள் என்ற தாக்குதல் நிலையில் 6 அலை தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த 6 அலைகளில் 35 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 40 ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. வழக்கம் போல இஸ்ரேல் ஈரானிய தாக்குதல்களை முறியடித்து விட்டோம், ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி விட்டோம், ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என சொல்வதெல்லாம் உண்மையைப் போல சொல்வதெல்லாம் பொய்யாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் நேரடியாக களத்திலிருந்து வெளிவந்த புகைப்படங்கள், வீடியோ பதிவுகளில் இஸ்ரேலின் பல இடங்களில் இந்த தாக்குதல் சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஈரானின் பெட்ரோகெமிக்கல் நிறுவனம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹைஃபாவில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மிகப்பெரிய அளவில் பற்றி எரிந்து கொண்டிருப்பதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானின் மஸ்கட் நகரில் அமைந்திருக்கக்கூடிய கருண் பெட்ரோகெமிக்கல் நிறுவனத்துக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று ஈரானினுடைய எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலின் உடைய பொருளாதார இலக்குகளை சிதறடித்து விடுவோம் என்பதை ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் நாங்கள் இராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்கி இருக்கின்றோம். எங்கள் பொருளாதார இலக்குகள் இலக்கு வைக்கப்பட்டால் இஸ்ரேலினுடைய அத்தனை பொருளாதார இலக்குகளையும் தாக்குவோம் என கூறிய ஈரான் அதே போன்ற தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலின் உடைய பல்வேறுபட்ட பகுதிகள் சேதமடைந்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய ஜெருசலேம் நகரம் முதல் முறையாக மிகப்பெரிய சேதமடைந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் நகரத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் ஏர் டிஃபென்ஸ் பாதுகாப்பு சாதனங்களால் சூழப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம் ஜெருசலேம். யூதர்களுடைய பல மிக முக்கியமான அமைப்புகளும் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மிக முக்கியமான கட்டளை தலைமையகங்களும் இருக்கக்கூடிய பகுதி. இஸ்ரேலினுடைய அயன் டோம்கள், தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள், டேவிட் கிங்ஸ்லி வான் பாதுகாப்புகளை உடைத்து கொண்டு ஜெருசலேம் நகரத்தில் பல ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்து மிகப்பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. வழக்கம் போல இஸ்ரேல் அதையும் தணிக்கை செய்துவிட்டார்கள். இந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேலின் இதே பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டெல் நோஃப் விமானப்படை தளம், ஏற்கனவே வடக்கு இஸ்ரேலில் அமைந்திருக்கக்கூடிய ராமேட் டேவிட் விமானப்படை தளம் காலைய தாக்குதலில் சேதமடைந்ததை குறிப்பிட்டிருந்தோம். தற்போது டெல்ஃப்னோவ் விமானப்படை தளமும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது. இஸ்ரேலினுடைய ட்ரோன் படைகளுக்கு தலைமையகமாக இந்த இடமே செயற்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அப்படியான டெல்னோவ் விமானப்படை தளத்தினுடைய சேதமானது
இஸ்ரேல் வடக்கு லெபனான் மீது நடத்தும் தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அதே போல் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்திய சம நேரத்தில் ஹிஸ்புல்லா போராளிகள் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் பல்வேறுபட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் சரமாரியான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, ட்ரோன் ஏவுகணை தாக்குதலுக்கு நடுவே பதுங்கி இருந்து இஸ்ரேலிய படைகளின் மீது நிலையெடுத்து ஒரு நேரடி துப்பாக்கிச் சண்டையும் ஹிஸ்புல்லாவினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் நடத்தியிருக்கின்றார்கள். பெக்கா பள்ளத்தாக்கு அருகே நடைபெற்ற தாக்குதலில் இஸ்ரேலிய படைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதை ஹிஸ்புல்லாவினுடைய ஊடகங்களும் அல்மயாதின் தொலைக்காட்சியும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் மீது ஹிஸ்புல்லா நடத்திய ஏவுகணை தாக்குதலை அடுத்து லெபனான் எல்லை மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலைக்கு மாறியது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டு மிக கடுமையான பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதேபோல் வடக்கு கல்லி, கிரியாஸ் சோம்னா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் வெடிப்புகள் பதிவாக இருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருபுறம் நேரடி துப்பாக்கிச் சண்டை, மறுபுறம் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்க, இன்னொரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு அதிர்ச்சி செய்தியாக லெபனான் எல்லையில் இஸ்ரேல் அமைத்திருந்த அதிநவீன கண்காணிப்பு கோபுரம் தகர்த்தெறியப்பட்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லா நடத்திய அதிநவீன காமிக் ஸ்டோன் தாக்குதலில் இஸ்ரேலின் அதிநவீன கட்டுப்பாட்டு கோபுரம், அதாவது உளவு நடவடிக்கைகளை செய்வதாக இருக்கலாம், ரேடார் கண்காணிப்பு நிலையமாக இருக்கலாம், ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதலை வழிநடத்தக்கூடிய பல்வேறுபட்ட நகர்வுகளை செய்யக்கூடிய உளவு நடவடிக்கைகளை செய்யக்கூடிய அதிநவீன கோபுரம் தகர்க்கப்பட்டிருப்பதை ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கின்றார்கள். வழக்கம் போல இஸ்ரேல் இதை மறுதளித்தாலும் கூட இஸ்ரேலின் உடைய ஊடகங்களே தற்போது இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது லெபனான் முதலையில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலியின் தாக்குதல் வியூகத்தில் இது இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. எனவே லெபனான் ஈரான் தாக்குதலின் அதிர்ச்சி நீங்குவதற்குள் கவுதி படைகள் நடத்திய தாக்குதல், இதற்கு முன்னைய காணொலியிலும் அதை தெளிவாக பேசியிருந்தோம். ஈரான் மீது மேலதிக தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் கவுதி படைகள் முழு அளவில் இஸ்ரேலை தாக்குவார்கள் என அன்சார் அல்லா இயக்கத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் ஜாக்கியா ஷாரி மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். செங்கடலில் இதுவரை பயன்படுத்தாத அதிநவீன ஆயுதங்களை இந்த போரில் பயன்படுத்தப் போகின்றோம் என அன்சார் அல்லா இயக்கம் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேல் மும்முனையில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லாக்கள், ஈரானின் நேரடி தாக்குதல், ஏமனிலிருந்து கவுதிகள் என இஸ்ரேல் நிலை தடுமாறி இருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். எந்த தரப்பும் பதற்றத்தை நீடிப்பதற்கு தாக்குதல்களை அதிகப்படுத்த வேண்டாம் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில ஊடகங்களில் ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்தாலும் கூட அவற்றை ஊர்ஜிதப்படுத்தவில்லை. ஏனெனில் இஸ்ரேலினுடைய பேச்சுக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். லெபனானில் தாக்குதலை நிறுத்துவதாக, போர் நிறுத்தம் செய்வதாக அறிவிப்பார்கள். ஆனால் அடுத்த மணி நேரத்தில் தெற்கு லெபனானில் தாக்குதலை நடத்துவார்கள். எனவே அதிகாரபூர்வமாக போர் நிறுத்தம் வந்த செய்திகள் உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் மறு அறிவித்தல் வரை ஈரான் தன்னுடைய அனைத்து உள்நாட்டு விமான சேவைகளையும் நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள். டெஹ்ரானிலாக இருக்கலாம், இஸ்பஹானிலாக இருக்கலாம் மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களை இணைக்கக்கூடிய உள்நாட்டு விமான சேவைகள் மெஹர் ஏர்லைன்ஸ் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் ஈரானுக்குள் ஒரு போக்குவரத்து தடங்கள் ஏற்பட்டிருப்பதையும் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான மிக முக்கியமான ஈரானிய இஸ்ரேல் பதற்றங்களுக்கு மத்தியில் சீனாவினுடைய ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வடகொரியாவுக்கு சென்றடைந்திருக்கின்றார். நீண்ட காலத்தின் பின்னர் சுமார் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜி ஜின்பிங் வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவருக்கு வடகொரியா கிம் ஜாங் உன்னும் அவருடைய அமைச்சர்களும் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் உதவி செய்து வருவதாக பல குற்றச்சாட்டுக்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்வைத்து வரும் சூழ்நிலையில் ஜி ஜின்பிங் மற்றும் கிம் ஜாங் உன்னுடைய சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக ஜி ஜின்பிங்கை சந்தித்த பின்னர் இந்த சந்திப்பு கிம் ஜாங் உன்னுடன் உற்று நோக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. இறுதியாக பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஒரு மிக துயரமான செய்தி. இன்று காலை இடம்பெற்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32ஆக உயர்வடைந்திருக்கின்றது. நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து வீழ்ந்து தரைமட்டமாக இருக்கின்றன. பல நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன.
காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 180க்கு மேற்பட்டதாக அதிகரித்திருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலை. மீட்புப் பணிகள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிலிப்பைன்ஸின் உடைய தீயணைப்பு படை பிரிவுகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பல நாடுகளும் அந்த நாட்டுக்கு உதவ தயாராக இருப்பதாக தங்களுடைய மனிதாபிமான அறிவிப்புகளையும் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான பிந்தைய உலக பதிவுகளாக இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் இதுபோன்ற செய்திகளையும் நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.